ஆட்சியின் சாதனைகள் குறித்து மு.க. ஸ்டாலினுடன் ஒரே மேடையில் விவாதிக்க தயார் என்று எடப்பாடி பழனிசாமி சவால் விடுத்துள்ளார். நாளை அதிமுக வேட்பாளர் சுர்ஜித் சங்கர் என்பவரை ஆதரித்து நாகை வேட்பாளரை ஆதரித்து அதிமுக பொதுச்செயலர் எடப்பாடி பழனிசாமி திருவாரூர் தெற்கு வீதியில் தேர்தல் பிரச்சாரம் நடத்தினார். அங்கு நடந்த பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்ட அவர் ஊழல் செய்ததில் முதன்மை முதலமைச்சராக ஸ்டாலின் என விமர்சித்தார். மேலும் ஆட்சியின் சாதனைகள் குறித்து மு.க. ஸ்டாலினுடன் ஒரே மேடையில் விவாதிக்க தயார் என சவால் விடுத்தார். இந்த பகுதியில் அந்த தொழிலை தொடங்குவதற்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டார். அவர் முன்னதாக புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டாங்க. ஸ்டாலின் தொழில்துறை மந்திரியா இருக்கும் போது இந்த ஹைட்ரோ கார்பன், மீத்தேன் போன்ற ஆயில் நிறுவனங்கள்லாம் இங்கே தொழில் தொடங்குவதற்காக புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டாங்க. அம்மா வந்து ரத்து பண்ணாங்க. இன்னைக்கு அம்மாவுடைய அரசு வேண்டுமென்றே திட்டமிட்டு அவ்வப்போது மத்திய அரசு இந்த முப்போகம் விளைகின்ற இந்த பூமிகள் எல்லாம் இன்றைக்கு இந்த ஆயில் நிறுவனங்கள் எடுப்பதற்கு ஒரு வாய்ப்பு இருக்குது என்று கருதி இங்கே இருக்கின்ற விவசாய குடிமக்கள் கோரிக்கை வைத்தார்கள்.